வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிள்ளை தமிழ் இலக்கியம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தொல்காப்பியத்தில் குழவி மருங்கினும் கிழவதாகுன்ற நூற்பா இருக்குது. இதுதான் பின்னால் பிள்ளை தமிழாக ஒரு வகையான இலக்கியமாக வந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்தையோ ஒரு அரசனையோ ஒரு வள்ளலையோ இல்லை ஒரு சான்றோரையோ ஒரு குழந்தையாக பாவித்து பிள்ளை தமிழ் பாடுறது தான் இந்த பிள்ளை தமிழ். இதை வெண்பா பாட்டில் பிள்ளை கவின்றாங்க. பன்னிரு பாட்டியலில் பிள்ளை பாட்டுன்ற பேரில் வருது. குழந்தையோட 3வது மாதத்துலேருந்து 21ஆம் மாதம் வரைக்கும் இதில் அந்த குழந்தைய பற்றி பாடப்படும். ஒரு பருவத்துக்கு 2 மாதங்கள்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு 10 பருவத்துக்கு 10 பாடல்கள் விதமாக மொத்தம் 100 பாடல்கள் இந்த பிள்ளை தமிழில் இருக்கும். இந்த இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஆண்பார் பிள்ளை தமிழ், இன்னொன்று பெண்பார் பிள்ளை தமிழ். இதில் காப்பு, தாள், செங்கீரை, சப்பாணி, முத்தம், வாரணை, அதாவது வருகை, அம்புலி, சிறுபாறை, சிற்றில், சிறுதேர், இந்த மாதிரி 10 பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும். இந்த ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு சொன்ன முதல் 7ஓடு சேர்ந்து கழங்கு, அம்மானை, ஊசல்னு 3 பருவங்கள் சேர்ந்து பெண்பார் பிள்ளை தமிழுக்கு 10 பருவங்களும் இருக்குது. பிரபலமான பிள்ளை தமிழ் நூல்கள்னு பார்த்திங்கன்னா கண்ணனை குழந்தையாக எண்ணி தாலாட்டு பாடல் பாடிய இந்த வகை இலக்கியத்தை தோற்றுவிச்சவர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்குத்தர் பாடிய குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் முதல் பிள்ளை தமிழ் நூலாக நமக்கு கிடச்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் குபார குருபரர் பாடிய மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் ரெண்டுமே பக்தி இலக்கிய வரலாற்றில் பெரும் புகழ் அடைஞ்சிருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பகழி கூத்தர் பாடிய திருச்செந்தூர் பிள்ளை தமிழ், 19ஆம் நூற்றாண்டில் அழகிய சொக்கநாதர் பாடிய காந்தி மதியம்மை பிள்ளை தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை பாடிய சேக்கிழார் பிள்ளை தமிழ்லாம் முக்கியமான பிள்ளை தமிழ் நூல்கள். முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ், செங்கழிநீர் விநாயகர் பிள்ளை தமிழ், சமயக்குறவர் நால்வர் பத்தின பிள்ளை தமிழ் தனித்தனியாக இதெல்லாம் பின்னாடி தோன்றிய பிள்ளை தமிழ் நூல்கள். இப்போது பார்த்திங்கன்னா பெரியார் பிள்ளை தமிழ், பாரதாசன் பிள்ளை தமிழ், மறைமலை அடிகள் பிள்ளை தமிழ், காமராசர் பிள்ளை தமிழ், நிறைய பிள்ளை தமிழ் நூல்கள் தோன்றிய வண்ணமே இருக்குது. இந்த மாதிரி பிள்ளை தமிழ் நூல்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.